ஹாய் மொட்டை பரட்டை ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொன்னல, நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளோட நண்பர்கள் கேட்டுருக்காங்க. அந்த கொஷின்ஸ்களுக்கான வீடியோஸ் தான் வந்து இப்போது நம்ம போட்டுட்டு இருக்கிறது. இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நான் போடுறது. அதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டேட்டஸ் வைங்க ப்ளீஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டை பற்றி என்னப்பா எல்லாமே தெரிஞ்சு வச்சுதானே, அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து 2010-11 ஆண்டுகள் அந்த வாக்கில் வந்து என்ன ஆகுதுன்னா, சில பல பீட்டா மற்றும் வந்து காங்கிரஸை சேர்ந்த அந்த இவங்க மேனகா காந்தியா அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து மாடுகளை வந்து துன்புறுத்தும் செயல், அதனால் வந்து இந்த போட்டிக்கு வந்து தடை விதிக்கணும், இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சார்பாகவே வந்து தடையை விதிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பீட்டா அமைப்பு என்ன பண்ணுறாங்க, ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக கேஸ் போய் போட்டாலும் பீட்டா அமைப்பெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து கோர்ட் வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்ட்டு பர்மனெண்ட்டாக வந்து பேன் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 16 டிசம்பர் எண்டு அந்த பீரியட்லலாம் வந்து நம்ம மெரினாவில் வந்து போராட்டம் க்ரியேட் ஆகுது. என்னென்னா வந்து ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாணவர் போராட்டமாக இருந்து அதிகப்படியான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரோட சப்போர்ட்டும், அதாவது அனைத்து தரப்பு, இதில் ஜாதி மதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாருமே சரிங்களா, 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து அனைத்து தமிழர்களுமே வந்து இதுக்கு பெரிய அளவு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அதிமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசில் மீட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களாம் மீட் பண்ணி அன்றைய குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கி மீண்டும் சரியான வழிமுறைகள் படி பாதுகாப்புடன் ஜல்லிக்கட்டை நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெற்றியை வாங்கிட்டு வராங்க. இது வந்து 2017 அதிமுக அரசாங்கம் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த வருஷம் அடுத்த வருஷம் அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 வருஷம் அப்படியே போயிட்டு இருந்தது, நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா, கடந்த வாரம் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு போராட்டம் நடக்காமலே இருந்திருக்கலாம், அந்த ஜல்லிக்கட்டு தடை பண்ணதாகவே இருந்திருக்கலாம் அப்படி தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதில் ஒரு டாபிக் வந்து என்னென்னா, நிறைய புகார்கள் நம்ம பார்த்தோம். புகார்கள்னால் வந்து யாரோ எங்கேயோ வாட்ஸ்அப்பில் சொல்லியோ எஸ்எம்எஸில் அனுப்பியோ ஃபோன் பண்ணியோலாம் கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட செய்தி சேனல்கள், ஒரு தந்தி டிவி, பாலிமர் டிவி, அப்புறம் இந்த 24/7 இல்லை நியூஸ் 7 வாட்டவர் இட் இஸ் புதிய தலைமுறை, இந்த மாதிரி டிவி சேனலில் என்னென்னா வந்து இதில் வந்து ஜாதி பார்த்து பதிவு செய்கிறாங்க. இது வந்து ரொம்ப 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 வெட்கப்படக்கூடிய விஷயம். குறிப்பிட்ட ஜாதியினருக்கு அனுமதி இல்லைன்றாங்க, ஜாதியை பார்த்து வந்து உள்ளே இறக்கவே மாட்டேன்றாங்க. அதாவது வீரர்களும் சரி, மாடுகளுக்கும் சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வெட்கப்படக்கூடிய விஷயம். ஏன்னா போராடின யாருமே வந்து ஜாதி பார்த்தெல்லாம் போராடலைங்க. 2017 ஜனவரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா, அவன் வந்து பொங்கல் கூட செலிப்ரேட் பண்ணாமல் அங்கே போராட்டத்தில் உட்காந்துட்ருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ரொம்ப வெட்கப்படக்கூடிய செயல். இன்றைக்கி நம்ம 2025 5G ஜென்ரேஷனில் இருக்கோம். மொபைல் ஃபோன் வந்து 5G ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன், இது வெட்கப்படக்கூடிய செயல். சரி, இது ஒன்று தான் அப்படின்னு கடந்து போகலான்னு பார்த்தா, ரெண்டாவது என்னென்னா, விவேக் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், என்னென்னா, எங்கடா மாடை கூட்டின்னு போகிறீங்கன்னு. இல்லை ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம்லாம் அப்படின்னு பண்ணுங்க. ஜல்லிக்கட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க, மாடை நாங்கள் அடக்குவோம்லாம் அப்படின்னு. ஏன் மாடை அடக்குறீங்க, மாடு தான் மண் உழுது, அதனால நாங்கள் மாடை அடக்குன்னா எங்களுக்கு அந்த வீரம்லாம் அப்படின்னு. அதுக்கு விவேக் சார் பதிலுக்கு சொல்லுவார், இப்போல்லாம் வந்து மாடு மண் உழுவுறது இல்லை, டிராக்டர் தானே மண் உழுவுது, அதனால் ஃபுல் ஸ்பீடில் ஒரு டிராக்டர் வர வச்சு அதை குறுக்க நின்று மடக்குங்களேன் அப்படின்வார். அந்த மாதிரி அந்த கேமில் வந்து பார்க்கும்போது ரொம்ப வயலண்ட்டு தான் உண்மையிலே சொல்லப்போனால். ஏன்னா வந்து ஒரு கேம்லேயும் ஒரு ஸ்பாட்டில் நடக்கக்கூடிய கேம்லேயும் வந்து கம்பல்சரி ஒருத்தர் இறந்துடுறாங்க, இல்லை வருஷத்துக்கு 1, 2, 3 பேர் அந்த மாதிரி இறந்துடுறாங்க. இது வந்து உண்மையிலே வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அதாவது இராணுவத்தில் ஒருத்தர் வீர மரணம் அடைகிறார் நாட்டுக்காகனா, அது வந்து சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு மரணம் சரிங்களா. இப்போ கூட பார்த்திங்கன்னா, கோவிட் டைமில் வந்து சில டாக்டர்ஸே வந்து டியூட்டி டைமில் மக்கள் நிறைய பேரை காப்பாற்றிட்டு அவங்க இறந்தாங்கன்னா அதுவும் சல்யூட் அடிக்கக்கூடிய மரணம். இன்னும் ஏன் காவல்துறை இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களில் வந்து நம்ம பார்ப்போம், ஆன் டியூட்டியில் வந்து, அதாவது பொதுமக்கள் சேவைக்காக இருந்துட்டு அவங்க உயிரை
இது பண்ணுவாங்க. இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். இபி டிரைவர்ஸ் இவங்களாம் வந்து ஒரு ஒரு பல மனிதர்களுக்கு சேவை பண்ணிவிட்டு பொது கிட்டத்தட்ட வந்து அவங்க சம்பளம் ஆனாலும் அவங்க வந்து ஒரு பொது சேவை அதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து அவங்க உயிர் போகிறது வந்து ஒரு வீர மரணம் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு மரணம். ஆனால் ஒரு சம்மந்தமே இல்லாமல் பாவம் அது பாட்டில் எங்கேயோ ஒரு புல் வெக்கால சாப்பிட்டுருக்க மாடு அதை கூட்டிகிட்டு வந்து அதை வர வச்சு அது குத்தி அது போட்டியெல்லாம் எடுக்குது. இதெல்லாம் ஒரு நியாயமா எனக்கு? அதாவது இது எதுக்கு? இது இப்போ அந்த அடக்குனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? என்ன எதுக்காக அந்த ஒரு டெத் எதுக்காக? சரிங்களா? இது வந்து ஒரு உயிரோட விலை வந்து என்னன்னா ஈஸியாக நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து காட்டு மனிதர்கள் பீரியட்லாம் வாழல. ஆல்மோஸ்ட் வந்து பயங்கர ஒரு நாகரிகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு உயிர் பலியாகிறதுன்றது வந்து எங்கேயாவது கேள்விப்பட்டால் சிரிப்பானுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு புரோஜனம் இருக்கணும். இது இந்த மாதிரி இவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு அடிமைகள் மாதிரி. அதாவது நான் கடந்த மாதம் தான் ஒரு படம் பார்த்தேன், கிளாடியேட்டர்ன்ற படம். அந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கிளாடியேட்டர் சப்ஜெக்ட் என்னென்னா வந்து அரச குடும்பத்தினர் வந்து அந்த அரேனாவில் மேலே உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிமைகளெல்லாம் வந்து கீழே விட்டுட்டு கொடூரமான விலங்குகள்லாம் அனுப்புவாங்க. அதுலேருந்து அடக்கிட்டு இவங்க தப்பிச்சு உயிரோடு வந்தால் அவன் வந்து போர்ப்படையில் சேர்த்துக்க போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது அட்லீஸ்ட் இதில் அது கூட கிடையாது. ஜெயிச்சு வரவனுக்கு வந்து போலீஸில் வேலை கொடுக்குறேன், இல்லை தகுதியாக இருப்ப தமிழ்நாடு தீயணைப்புத்துறையில் வேலை கொடுக்குறேன் அப்படின்னா கூட சரிப்பா, ஏதோ வந்து ஒரு செலெக்ஷன் மாதிரி நடக்குது, நல்லா உடல் தகுதி இருக்கவங்களை வந்து இதில் வேலையில் சேர்த்துக்கிறாங்க சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஊர்காவல் படையில் கூட சேர்க்க மாட்றாங்க. அங்கே ஜெயிச்சு வரவங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டு, ஒரு பித்தளை அண்டா, மிஞ்சி போனால் ஒரு மக்கு, இதெல்லாம் இதை தூக்கி போடுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க போட்டி வெளியே தோங்க அதை அடைக்க சுற்றுறானுங்க. இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் என்ன கதைன்னு தெரியல. கேட்டால் வீரன்றானுங்க. அப்போ வீரம்னா இராணுவத்தில் போயிட்டு பார்டர் நின்று கஷ்டப்படுறாங்களா? அது வீரம் கிடையாதா? எதுக்கு எதுனா வீரம்? அடப்பாயில் ஏதாவது ஒரு புரோஜனம் இருக்கணும். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரைஸ்ன்ற பேரில் இதை யாரை தூக்கி போகிறாங்கன்னா மன்னர் குடும்பம். இப்போ பார்த்துருப்பீங்க, மன்னர் குடும்பம்னா வந்து ஏதோ ஒரு அமைச்சர் வராரு நியாயம், அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் வராங்க நியாயம், முதலமைச்சர் இல்லை துணை இது மாதிரி வராங்க அவங்க கூட நியாயம். ஆனால் இதில் பெரிய கொடுமை என்ன, நாங்கள் நந்ததெல்லாம் பார்த்தா கிளாடியேட்டர் படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. கிளாடியேட்டர் படத்தில் தான் வந்து ஒரு அண்ணன் தம்பி இருக்கக்கூடிய மன்னர்கள், அவங்க வந்து எப்படின்னா கோமாளிகள்லாம் இருப்பாங்க அந்த படத்தில். இப்போ சமீபத்தில் அந்த கிளாடியேட்டர் கூட வந்து ஒரு குரங்கு குட்டி வர வச்சுப்பாங்க. அவங்க அரேனில் உட்காந்து அப்படியே அந்த அடிமை பாரு இதை அடுக்கிறான், இவன் பாரு இவன் நல்ல வீரன், இவன் அப்படியே இவன் நல்லா அடுக்கிறான் பாரு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ கேலரியில் உட்காந்துன்னு ஐயோ எனக்கு என்னத்த சொல்கிறது, ஐஏஎஸ் அதிகாரி ஒரு கலெக்டர் வந்து நிற்கிறாங்க. சரிங்களா? ஒரு கலெக்டர் ஐஏஎஸ் அதிகாரி நிற்கிறாங்க. ஒரு மன்னர் குடும்பத்தோட வாரிசு உட்கார்றாரு. அவர் மேலே ஏதோ டஸ்ட்டு வந்துச்சு போல். ஒரு மாண்புமிகு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சி விட்டுருக்காரு. இதெல்லாம் எந்த விதத்தில் என்ன கதைன்னே தெரியல. கேட்டால் என்னத்தை நமக்கு பேர் நம்ம ஏதோ போய் எப்படியோ அரசியல் பேசின்னு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தா கிளாடியேட்டர் படம் பார்க்குற அடிமை வம்சம் மாதிரி இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். அடிமைகள் வந்து கீழே மேலே முதலாளி மாதிரி. அதாவது அந்த லாஸ்ட்டு கூட கார் வின் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்றது கூட ஒரு முறையாக ஒரு ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டெல்லாம் கிடையாது. அங்கேருந்து கீழே ஒரு ஃபுட்பாலில் நின்று கட்டை பூச்சி துணின்னு தான் அதை வாங்குறது. இதெல்லாம் உண்மையிலே சொல்ல போனால் விவேக் சார் சொன்ன மாதிரி சில படங்கள் விவேக் சார் சொல்லியிருப்பார். ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அது இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு வேண்டாம், அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். அப்படியே அதை நடத்தினாலும் அந்த அந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து புல்லட் ப்ரூஃப் மாதிரியான பாதுகாப்போட அந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஜாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, லைஃப் ஜாக்கெட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஹெல்மெட் தலை, ஏன்னா கண்ணு காதெல்லாம் போகுதுன்றாங்க பாவம். அதாவது இறந்துட்டா கூட வந்து அந்த குடும்பத்துக்கு வெறும் 3 லட்சம் கொடுக்குறாங்க போகுது. கலாச்சாரத்துக்கு தான் 10 லட்சம், ஜல்லிக்கட்டு செத்தா 3 லட்சமா தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி என்ன ஆகும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வாரிசுன்னா அதெல்லாம் தெரியல, அவங்களுடைய அது கேள்விக்குறியாகவே இருக்குது. அதனால் வந்து ஒன்று அந்த வீரர்களுக்கெல்லாம் வந்து பலத்தை பாதுகாப்பு இருக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பீட்டாவில் சொல்லுவாங்க மாடுகள்லாம் சேஃப், மாடுகள்லாம் எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் கிடையாது, மாடு சேஃப் தான். வீரர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டி அந்த ஹீரோவில் எல்லாமே வெளியே வந்தது. கேட்டால் அது வீரன்றானுங்க. மறுபடியும் எனக்கு சிரிப்பு தான் வருது. சரிங்களா? வீரத்தை காட்டணுன்னா இராணுவத்தில் சேரு, பார்டரில் போய் நின்று நாட்டுக்காக வீரமாக ஒர்க் பண்ணு, இதுதான் வந்து வீரம். ரொம்ப அவ்வளோ தூரம் போகலன்னா ரொம்ப சிம்பிள், தமிழ்நாடு ஊர்காவல் படையிலாவது சேர்ந்து ஒரு காவல்துறை கூட ஒர்க் பண்ணுங்க, இதுதான் வந்து வீரம். அதை விட்டு போட்டு சம்மந்தமேலாம் பாவம் ஏதோ பில்லு வெக்கலை சாப்பிட்டு சுற்றி எனக்கு மாடை போய் நான் அடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டு கேட்டால் வீரம் அப்படின்றதுலாம்
பைத்தியகாரத்தனம். சரியா? அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் இந்த ஜல்லிக்கட்டில் வந்து கண்டினியூவாக வந்து தவறுகள் தான் நடந்துகிட்ருக்கு. இது வந்து சரியான முறையில் போகல. என்னை கேட்டால் அதான் சொல்லுவேன். உண்மையிலே சொல்லப்போனால் ஒன்று ப்ரொசீஜராக கரெக்டாக, அதாவது எல்லோரும் சமம் அப்படின்றபடி நடத்தணும். வீரர்களுக்கு வந்து பாதுகாப்பு, குறிப்பிட்டு வந்து பாதுகாப்பு இருக்கணும். அவங்க வெற்றி பெறும்போது நம்ம தூண்டு டிஃபன் பாக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னா கூட, பிளாஸ்டிக் தட்டு தான் ப்ரைஸ்னா கூட ஒரு மரியாதையாக கொடுக்கணும். அங்கேருந்து இந்தாடே பிடிமாடா இருந்தால் தூக்கி போகிறேன் அப்படின்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதில் கொடுமை என்னன்னா, ஒருத்தர் மாடு போட்டு குத்தின்னு இருக்குது, குத்துறா வெல்றா என்னங்க கமெண்டேட்ரி இது? ஐயோ, அதாவது நம்ம எவ்வளோ காட்டு மிராண்டி தனமாக வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி இருக்குது. ஒரு மாடு வந்து ஒருத்தர் பட்டி குத்துது, குத்துறா அப்பா விடுங்க, ஏதோ போயிட்டு எப்படி பாருங்களேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலே சொல்ல போனால் இது தடை செய்யக்கூடிய விஷயந்தான். இது என்ன கேட்டால் பண்ணால் பர்ஃபெக்டான பாதுகாப்போடு பண்ணணும், இல்லைன்னா தடை செய்கிறது நல்லது அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க, இது கோடிக்கணக்கான பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து இன்றைக்கி ரொம்ப தவறுதலான பாதையில் போயிட்டுருக்குன்ற வேதனையோடு தான் இந்த வீடியோ. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.